முஸ்லிம் மக்களுக்கும் இடையில ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய பழங்காலத்து அரசியலை எடுத்து பார்த்தால் முஸ்லிம்கள் தான் இந்த நாட்டிலே சிறுபான்மையினராக மிகவும் நெருக்கமாக சிங்கள மக்களுடன் வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். 2005ஆம் ஆண்டிலே மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் முதல் முறையாக ஜனாதிபதி தேர்தலிலே ஈடுபடும் போது முஸ்லிம் மக்கள் அவர்களுக்கு மிகுந்த ஆதரவை கொடுத்து அவர்களுடைய வெற்றிக்கு ஒரு காரணமாகவும் இருந்ததை இது நான் கூறி சொல்ல வேண்டியதில்லை. இது மக்கள் மத்தியிலே பொதுவாக தெரிஞ்ச ஒரு விடயம். எல்லா அரபு நாடுகளும் இந்த அரசாங்கத்துக்கு எப்பொழுதும் உண்மையாக நேசர்களாக இருந்து பலவிதமான உதவிகளையும் செய்து வந்திருக்கின்றார்கள். கடந்த காலத்திலே நாங்கள் கண்டிருக்கின்றோம், குவைத் நாட்டிலே இருந்து பல ஆயிர கோடிக்கணக்கான பணம், சவுதி நாட்டிலே இருந்து பல கோடிக்கணக்கான பணம், இப்படியாக கத்தார் நாட்டிலே இருந்து பல கோடிக்கணக்கான பணங்கள் கொடுத்து முஸ்லிம்களுக்காக இந்த நாட்டிலே எங்களுக்கு ஒரு கௌரவம், ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே பல வீதிகளை கட்ட, பல ஹைவேகளை கட்ட, பல அபிவிருத்தி திட்டங்களை அமுல் நடத்த இந்த நாடுகள் கை கொடுத்து இருக்கின்றது இந்த அரசாங்கத்துக்கும் மஹிந்த ராஜபக்ஷவுக்கும். ஏன் நம்ம அதை கேட்கிறோம்? முதல் கூறியது போல் நாம் முஸ்லிம்கள் 9.71, அதாவது ஒரு 1.8 மில்லியன் முஸ்லிம்கள் வாழும் இந்த ஸ்ரீலங்காவிலே எங்களுக்கும் ஒரு கௌரவம் இருக்க வேண்டும். நாங்களும் இந்த சிங்கள அரசாங்கத்தோடு சேர்ந்து நடக்கின்றோம். எங்களுக்குடைய பிரிவினவாதம் இல்லை. இந்த யுத்தத்தை வெல்லுவதற்கு நாங்களும் பாடுபட்டு ஈடுபட்டோம் என்பதை கௌரவித்து இந்த மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அப்படியான காசு உதவியல், பொருளாதார உதவியல் எல்லாம் செய்து வந்தார்கள்.